இந்தியாவில் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பிள்ளைகள் சிறுவர் முதல் பெரிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்தியாவின் உணர்வு இறைவன் வழிபாடு. அவரவர் வீடுகளில் கோயில்களில் அவரவர் உணர்வில் எந்த இடத்தில் என்றாலும் வழிபாடு செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் கல்விகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் யாராக இருந்தாலும் சரியான முறையில் விழிப்புணர்வு காட்டுவது கண்டுபிடிக்க முடியாது. முகத்தினை மூடிய பின் திருடனை திருடன் என்று கூறுவார்கள், கள்வனை கள்வன் என்று கூறுவார்கள், குற்றவாளியை குற்றவாளி என்று சொல்லுவார்கள், குற்றம் சுமத்தப்பட்டனை குற்றம் சுமத்தப்பட்டவன் என்று சொல்வார்கள், கொலைகாரனை கொலைகாரன் என்று சொல்வார்கள், கொள்ளைக்காரனை கொள்ளைக்காரன் என்று சொல்வார்கள், கொலைகாரனை கொலைக்காரன் என்று சொல்வார். அதுபோல் முகமூடி கொள்ளைக்காரனை முகமூடி கொள்ளைக்காரன் என்று சொல்வார்கள். முகமூடி தீவிரவாதி என்று தான் அழைப்பார்கள். ஆகையினால் பள்ளிக்கூடங்களில் இதனை விசாரணைக்கு அப்புறம்தான் அது பெயர் தெரியும். கொலைகாரன் கொள்ளைக்காரன்லாம் கொள்ளை அடிக்கிறவனெல்லாம் விசாரணைக்கு அப்புறம்தான் அந்த பெயர் தெரியும். ஆகையினால் பள்ளிக்கூட ஸ்கூல் பிள்ளைகள் அங்கு மூடி கொண்டு வரவங்களை மூடி அவர் பேரை சொல்லி யாரும் அழைக்காதுங்க. முகமூடி என்றே அழையுங்கள். திருடனை திருத்த முடியாது, கொலைகாரனை எவனையும் திருத்த முடியாது. ஆகையினால் பள்ளிக்கூடம் படிக்கும் பிள்ளைகள் முகத்தினை முகமூடி என்றே கூறுங்கள். வேற கூற வேண்டாம். ஏனென்றால் இதுக்கு பல விதிமுறைகளும் காரணங்களும் இருக்குது. இந்தியாவில் வாழுகின்றான். இந்தியாவில் பூமி பூஜை, விவசாயி பூமி பூஜை போட்டு விவசாய நவதானியம் எல்லாம் இறைவனுக்கும் நவதானியம் பூஜை போட்டு தான் அவன் செய்கின்றான். வீதிக்கு கொண்டு வந்து விவசாயி செய்கிறான். அது பூஜை ஏற்றுக்கொள்வாங்களாம். அது நவதானியம் தின்பாங்களாம். அப்புறம் மனிதனுடைய கள்ள உணர்வும் திருட்டு உணர்வும் நிறைய இருக்குது. ஆகையினால் உடம்பை திருத்த முடியாது, கள்வனையும் திருடனையும் திருத்த முடியாது. ஆகையினால் பள்ளிக்கூடத்தில் முகம் மூடி எண்ணே அழைங்க, தொப்பிக்காரனே எண்ணே அழைங்க, பெயர் கூறவே கூறாதுங்க.